சமாதான முயற்சிகளிலிருந்து எரிக் சொல்ஹெய்ம் விலகியமையை ஜேவிபி வரவேற்றுள்ளது. வணக்கம். மட்டக்களப்பில் 6 விவசாய தொழிலாளர்கள் கடத்தப்பட்டுள்ளமை குறித்து தமிழர் விடுதலை புலிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் அக்குரணை வயல் பிரதேசத்தில் வேளாண்மையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 6 விவசாயிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் அவர்களுடன் சென்றிருந்த துணைக்குழுவினர் ஆகியோரால் கடத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கும் தமிழர் விடுதலை புலிகள் இது தொடர்பாக போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை பாதிக்கும் வகையிலான இந்த நடவடிக்கைகள் தமிழர் தாயக பகுதியில் ஒரு யுத்த சூழலை உருவாக்கும் நிலைமையை தோற்றுவித்திருப்பதாக விடுதலை புலிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிரான பாரிய யுத்த நிறுத்தல் மீறல் இதுவென்று குறிப்பிட்டுள்ள தமிழர் விடுதலை புலிகள் இதனை தாம் கண்டிப்பதாக தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்காவின் காவல்துறை மனிதத்துவம் நிரம்பியதாக காணப்படவில்லை என்று தமிழீழ காவல்துறை பொறுப்பாளர் ப நடேசன் தெரிவித்துள்ளார். தமிழீழ காவல்துறை படையின் புதிய அணிக்கான பயிற்சி ஆரம்ப விழாவில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற மனித தத்துவமுடைய காவல்துறையாக ஸ்ரீலங்கா காவல்துறை இல்லை. ஆகையால் தான் இன்று ஊழல், லஞ்சம் ஆகியவற்றுடன் மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு காவல்துறையாக ஸ்ரீலங்கா காவல்துறை உள்ளது என்று அமெரிக்க இராஜாங்க செயலகத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டுவதாக நடேசன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசு பிற்போக்குத்தனமான கொள்கைகளை வலிந்து திணித்தமையினால்தான் ஊழல்கள், கையூட்டுகள், லஞ்சங்கள் என்பவற்றில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஊறி வந்துள்ளதாகவும் அதனால் சிங்கள மக்களும் சித்திரவதைக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக தமிழக காவல்துறையினரின் அவசியம் குறித்து கருத்து வெளியிடும் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் முறைகேடுகள் பற்றி தமிழக காவல்துறை பொறுப்பாளர் நடேசன் சாடியுள்ளார். சம்பிக்க ரணவக்கவின் கூற்று தமிழ் மக்களை அழிப்பதற்கு எடுக்கும் முயற்சியாகவே அமைகின்றது என்று தமிழீழ விடுதலை புலிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து 40,000 இராணுவத்தினரின் பிரேதப்பட்டிகள் கொழும்பிற்கு அனுப்பப்பட்டால் கொழும்பிற்கும் 4 லட்சம் மக்களின் பிரேதப்பட்டிகள் கிளிநொச்சிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருந்தார். ஜாதிகைகள உரிமையவின் கொள்கை வகுப்பாளர் சம்பிக்க ரணவக்கவின் இந்த கூற்று தமிழ் மக்களை இந்த நாட்டிலிருந்து அழிப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சி என்று திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் தெரிவித்தார். மூதூர் பிரதேச தேசிய எழுச்சி பேரவையினருடன் தமிழர் விடுதலை புலிகள் கணேசபுரம் மத்திய கல்லூரியை நிகழ்த்திய ஒரு சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். சம்பிக்க ரணவக்கவின் இந்த இனத்துவேசமிக்க கருத்து ஆயுதமின்றிய மக்கள் மீதான தாக்குதலை வலியுறுத்துவதாக எழிலன் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான கருத்துக்களே எமது நிலங்களை நாமே மீட்டெடுத்தாக வேண்டுமென்ற எண்ணத்தினை மென்மேலும் வலுப்படுத்துவதாக திருமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சமாதான முயற்சிகளில் சிறப்பு சமாதான தூதுவர் நிலையிலிருந்து எரிக் சொல்ஹெய்ம் விலகியமை குறித்து ஜேவிபி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. புதிய சிறப்பு சமாதான தூதுவர் ஒருவரை நோர்வே நியமித்தமை ஸ்ரீலங்காவில் ஆரோக்கியமான சமாதான சூழலை உருவாக்கும் என்று ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் துறை விவகாரங்களுக்குமான செயலாளருமான விஜித ஹேர தெரிவித்துள்ளார். ஆயினும் எந்த மாற்றமாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா அமைதி முயற்சிகளிலிருந்து நோர்வே பூர்ணமாக விலகும் போதே சமாதான முன்னெடுப்புகள் முழுமை பெறும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவில் தற்போது நடைமுறையில் இருக்கும் தேர்தல் முறைமையில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கென அனைத்து கட்சிகளின் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. தேர்தல் முறையில் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்வுக்குழு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. ஆயினும் தேர்தல் முறையில் திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பாக சில அரசியல் கட்சிகள் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளன. ஆகையால் அனைத்து கட்சி மகாநாட்டில் தேர்தல் முறையில் திருத்தம் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் பொதுவான இணக்கப்பாட்டை உருவாக்குவதற்கு பெரும்பான்மை கட்சிகளின் அனுமதியை பெறுவதற்கும் அரசாங்கம் விரும்புகின்றது. எதிர்வரும் ஜூன் மாதம் தேர்தல் முறையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதால் அதற்கு முன்னர் அனைத்து கட்சி மகாநாட்டை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கும் துணை இராணுவ குழுவினரது வன்முறைகளை கண்டித்து காத்தான்குடியில் முஸ்லிம் மக்கள் இன்று முழு அடைப்பு போராட்டம் ஒன்றை நடத்தினர். காத்தான்குடியில் முஸ்லிம் மக்களின் 4 மோட்டார் சைக்கிள்களை துணை இராணுவ குழுவினர் கடத்திச் சென்றதுடன் தமிழ் முஸ்லிம் மோதலை உருவாக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டி வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துணைக்குழுவினரது இவ்வாறான செயற்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் முகமாகவே காத்தான்குடியில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு கல்முனை வீதியில் டயர்கள் எரிக்கப்பட்டு போக்குவரத்து தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு காத்தான்குடி தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களில் பெருமளவிலான இராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்றைய போராட்டத்தில் 3 அரச பேருந்துகள் சேதமாக்கப்பட்டதுடன் அனைத்து போக்குவரத்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டு வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
ஸ்ரீலங்காவில் சிறுபான்மை மக்களது பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் முயற்சிகளில் சிறிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டுமென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஷீர் சேது ஹாவூத் தெரிவித்துள்ளார். கர்நாடக இசையை உலகமயப்படுத்தும் நோக்கில் புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுவையான வாழ்க்கைக்கு பலவித ஊறுகாய்கள் நிரு பிராண்டில். டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 7200 மார்க்கம் ரோட் யூனிட் 3 மார்க்கம் அண்ட் டெனிசன் சந்திப்புக்கு அருகில் டெனிசன் ஸ்கொயரில் மாபெரும் திறப்பு விழா. தி பிரின்சஸ் 2006ஆம் ஆண்டுக்கான பாரம்பரிய பட்டுச் சேலைகள், இளநங்கையருக்கான பஞ்சாபி, சல்வார், லங்கா ஷூட் வகைகள், ஆண்களுக்கான வேட்டி, பேண்ட், ஷர்ட் வகைகள், சிறுவர் சிறுமிகளுக்கான சிங்கார ஆடைகள் அனைத்துக்கும் தி பிரின்சஸ். திறப்பு விழாவை முன்னிட்டு அனைத்து ஆடை வகைகளும் விசேட மலிவு விலையில் 9005-471-5565. தி பிரின்சஸ். இந்திய செய்திகள். இந்திய கர்நாடக இசையை உலகமயப்படுத்தும் நோக்கில் மொசாய்க் மிக்ஸ்ட் இந்தியா என்ற திட்டத்தை தமிழ் மையம் அமைப்பு மேற்கொண்டுள்ளது. தமிழ் மையம் அமைப்பானது சிம்போனியில் திருவாசகம் என்ற பிரபல இசை படைப்பை தயாரித்து வெளியிட்டிருந்தது. இந்தியாவின் கர்நாடக இந்துஸ்தானி இசை வடிவங்களும் மேற்கத்திய இசை வடிவங்களும் தத்தமது சிறப்புகளை பேணும் அதே நேரம் அந்த இசை வடிவங்கள் ஒன்றிணைந்து இசைத்துறையில் சவால் மிக்க பெரும் சாதனைகளை நிகழ்த்தும் வகையில் இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஃபியூஷன் இசை என்ற வகையிலான புது முயற்சிக்கென கர்நாடக சங்கீதத்தின் 6 முக்கிய ராகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரீட்சார்த்தமாக பயன்படுத்தப்படவுள்ளன. இது குறித்து தமிழ் மையம் அமைப்பின் தலைவர் ஜெகத் காஷ்பர்ராஜ் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார். Music had become somehow a market victim of film music. On the other side, classical music, which does not become mainstream, but it survives on its own terrain. So we wanted to see good music, but a reasonably large audience, if it could exist with a market. In that way, Thiruvasagam was a very fine effort. I would see this project also, Mozart meets India, in that direction for the local context. மொசைக் மிக்ஸ் திட்டம் தொடர்பாக திட்டத்தில் பங்கெடுக்கும் அருணா சுப்ரமணியம் தெரிவிக்கையில், Instrumental has a lot of appeal to the Western audience that you know. Like all the symphonies were born in the Western countries. So அந்த நம்ம வேர்ட்ஸால தமிழ் வேர்ட்ஸால இன்டர்ப்ரெட் பண்றச்சே உங்களுக்கு அப்பீல் ஆகிறது கஷ்டமா இருக்கு. பட் நாங்க அது இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா எடுத்து போறச்சே கண்டிப்பா அப்பீல் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றும் வகையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்பட போவதாக அகில இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பிரகாஷ் கார் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை இது தொடர்பாக பிரகாஷ் கார் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பில் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டனர். சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர் மத்தியில் உரையாற்றிய பிரகாஷ் கார், நம்ம கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்ம 2 கட்சிகள் கோஆப்ரேஷன் இருக்குது. அது எலெக்ஷன்லேயும் இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு புதிய கவர்மெண்ட் ரூபிகருக்கும் நம்ம கோஆப்ரேஷன் இருக்கும் சொல்லியிருக்கு. இதேவேளை எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையில் போட்டியிடவுள்ள கட்சிகளின் தேர்தல் தொகுதி ஒதுக்கீடுகள் பற்றிய விவரங்கள் இந்த மாதம் 21ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். இது குறித்து கருணாநிதி ஊடகவியலாளர்களிடம் மேலும் கருத்து தெரிவித்தார். 2 அல்லது 3 நாட்கள் அதுக்கு பிறகுதான் பெயர்கள் வரும். கேண்டிடேட் நேம்ஸ் அப்புறம் வரும். தொகுதியுடைய பட்டியல் 2-3 நாளில் வந்துடும். வேட்பாளர் பட்டியல் அதற்கு பின்பு வரும். சர்வதேச அரங்கில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இந்திய இளைஞர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பினை இந்தியாவின் மத்திய தகவல் தொழில்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் பாராட்டியுள்ளார். பிரபல எழுத்தாளர்களான பாதி மேனன், ஜோதி மேனன் எழுதிய மீ அ வின்னர் என்ற ஆங்கில நூலை வெளியிட்டு உரையாற்றும் போது அமைச்சர் தயாநிதி மாறன் இவ்வாறு இந்திய இளைஞர்களின் சாதனை குறித்து கருத்து வெளியிட்டார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், விளையாட்டுத்துறை செய்திகள்.
வலுக்குன்றியோருக்கான 2006ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் இத்தாலியை சேர்ந்த சில்வியா பேரன் அல்பைன் ஸ்கீயிங் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். சில்வியா பேரன் இந்த வருட ஒலிம்பிக் போட்டிகளில் பெற்ற 2வது தங்கப்பதக்கம் இதுவாகும். பெண்களுக்கான ஸ்லலோம் இருக்கை போட்டியில் ஜப்பானைச் சேர்ந்த குனிகோ ஒபினாச்சா தங்கப்பதக்கத்தையும் அமெரிக்காவைச் சேர்ந்த லோரி ஸ்டீவன்ஸ் வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றனர். ஆண்களுக்கான அல்பைன் ஸ்கீயிங் போட்டியில் பிரான்சைச் சேர்ந்த நிக்கலஸ் பெரஞ்சி தங்கப்பதக்கத்தையும், ஆண்களுக்கான ஸ்லலோம் இருக்கை போட்டியில் ஜெர்மனியைச் சேர்ந்த மார்டின் தங்கப்பதக்கத்தையும் பெற்றனர். 3 போட்டியாளர்களை கொண்ட பெண்களுக்கான 2.5 கிலோமீட்டர் தூர அஞ்சலோட்ட போட்டியில் ரஷ்யா முதலிடத்திற்கான தங்கப்பதக்கத்தை பெற்றது. இதேவேளை ஆண்களுக்கான அஞ்சலோட்ட போட்டியில் 1.6 செகண்ட்களால் நோர்வே அணி ரஷ்யாவை தோற்கடித்து முதலிடத்தை பெற்றது. சில்லி சக்கரவண்டி கேர்லிங் போட்டியில் ஸ்வீடன் அணி நோர்வே அணியினை 10-2 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் தோற்கடித்தது. ஸ்லெட்ஜ் ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் 5-0 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் ஜெர்மனியை தோற்கடித்த கெனடிய அணி இன்றைய தினம் இறுதியாட்டத்தில் நோர்வேயை எதிர்த்து ஆடவுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் 18வது பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டுப் போட்டியில் இன்று இடம்பெற்ற ஆண்களுக்கான ஓட்டப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரரான ரயன் பெய்லி வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தமதாக்கிக் கொண்டார். இந்த போட்டியில் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ராஸ் எட்கார்த் 2வது இடத்தையும், கனடாவை சேர்ந்த டிராவிஸ் ஸ்மித் 3வது இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். பெண்களுக்கான ஜிம்னாசிய போட்டிகளில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த க்ளோ சிம்ஸ் தங்கப்பதக்கத்தை பெற்றார். சமமான புள்ளியை பெற்றிருந்த போதிலும் கனடாவின் எல்சி ஹோப்னர் இந்த போட்டியில் 2வது இடத்திற்கான வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுள்ளார். இதேவேளை ஆண்களுக்கான 69 கிலோகிராம் பாரம் தூக்கல் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் பென் டர்னர் 1வது இடத்தையும், மலேசிய வீரரான முகமது ஹிதாயத் 2வது இடத்தையும், இந்திய வீரரான சுதிர்குமார் சித்தூர்கா 3வது இடத்தையும் பெற்றனர். இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளின் அடிப்படையில் 23 தங்கப் பதக்கங்களையும் 15 வெள்ளிப் பதக்கங்களையும் 18 வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று ஆஸ்திரேலியா முதலிடம் வகித்து வருகின்றது. 8 தங்கப் பதக்கங்களையும் 11 வெள்ளிப் பதக்கங்களையும் 6 வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று இங்கிலாந்து அணி 2வது இடத்தை பெற்றுள்ளது. இதேவேளை இந்திய அணியானது 7 தங்கப் பதக்கங்களையும் 3 வெள்ளிப் பதக்கங்களையும் 1 வெண்கலப் பதக்கத்தையும் பெற்று 3வது இடத்தை வகித்து வருகின்றது. ஈராக்கிற்கு எதிரான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என கோரி பல நாடுகளிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. உங்கள் பிள்ளைகளின் கணித ஆங்கில அறிவை வளர்க்க கணினி மூலம் பயிற்சி வகுப்புகள் Kindergarten to grade 8 ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ற விதத்தில் ரீடிங் அண்ட் ரைட்டிங் விசேட வகுப்புகள். EQAO பரீட்சைக்கு தயார்படுத்துதல். இப்பொழுது பிராம்ப்டன், மார்க்கம், மிசிசாகா, ஸ்காப்ரோ, வூட்பிரிட்ஜ் ஆகிய நகரங்களில் 4167798888 லேர்னா. ஈராக்கிற்கு எதிரான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என கோரி பல நாடுகளிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. புதிய பலஸ்தீனிய அமைச்சரவையை ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் ஏற்றுக்கொள்ள உள்ளார். ஈராக் யுத்தம் தொடர்பாக அமெரிக்கர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈராக்கிற்கு எதிரான யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரி இன்று லண்டன் நகரில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஈராக்கின் மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் துருப்புக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சுமார் 14,000 யுத்த எதிர்ப்பாளர்கள் லண்டன் பாராளுமன்ற கட்டட தொகுதிகளை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். இதேவேளை துருக்கியின் வர்த்தக தலைநகர் இஸ்தான்புல்லிலும் ஈராக்கிய யுத்தத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்க மற்றும் பிரிட்டனுக்கு எதிரான ஸ்லோகங்களை கோஷித்தவாறு ஆயிரக்கணக்கான துருக்கிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இவ்வாறான யுத்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உட்பட பல நாடுகளில் நடத்தப்பட்டன. கடந்த 2005ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரதமர் டோனி பிளேயரின் பெரும்பான்மையில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு ஈராக்கிற்கு பிரிட்டிஷ் துருப்புக்கள் அனுப்பப்பட்டமையும் ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகின்றது. பிரிட்டனைச் சேர்ந்த சுமார் 8,000 துருப்புக்கள் ஈராக்கில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் ஆப்கானிஸ்தானுக்கு மேலும் 3,500 துருப்புக்கள் அனுப்பப்பட உள்ளன. ஈராக்கில் உள்ள உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகள் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பின்னர் தாம் துருப்புக்களை மீளழைக்கப் போவதாக அமெரிக்காவும் பிரிட்டனும் தெரிவித்து வருகின்றன. பலஸ்தீனத்தில் புதிதாக அமைக்கப்பட உள்ள அமைச்சரவையை ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் ஏற்றுக்கொள்வார் என பிரதமராக பதவியேற்க உள்ள இஸ்மாயில் ஹனியா நம்பிக்கை வெளியிட்டார். மேலும் பலஸ்தீனத்துக்கான நிதியுதவிகளை தடை செய்ய வேண்டாம் என சர்வதேச நாடுகளுக்கு ஹனியா வேண்டுகோளையும் விடுத்துள்ளார். அமைச்சரவை உறுப்பினர்களின் பட்டியலை ஹமாஸ் அமைப்பினர் தயாரித்து முடித்த பின்னர் காசா பிரதேசத்தில் ஊடகவியலாளர் மத்தியில் உரையாற்றிய இஸ்மாயில் ஹனியா
அமைச்சரவை உறுப்பினர்கள் பட்டியலை ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் நாளை சமர்ப்பிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். அமைச்சரவை உறுப்பினர் பட்டியல் குறித்தும் புதிய அரசாங்கத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது குறித்தும் ஆராய்வதற்கென இஸ்மாயில் ஹனியா நாளை ஜனாதிபதி அப்பாஸுடன் சந்திப்பு ஒன்றையும் நடத்த உள்ளார். ஜனாதிபதி அப்பாஸின் ஃபாட்டா பிரிவு ஹமாஸ் தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைவதற்கு மறுத்துள்ள போதிலும் ஹமாஸ் அமைப்பின் அமைச்சரவை பட்டியலை நிராகரிக்கப் போவதில்லை என ஜனாதிபதியின் பேச்சாளர் ஒருவர் இன்று தெரிவித்தார். ஹமாஸ் அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் பலஸ்தீனத்திற்கான நிதியுதவிகளை நேரடியாக வழங்கப் போவதில்லை என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் கூறி வருகின்றன. Mr. Haniya will oblige by the letter of designation and we hope at the end of the day we will have one authority and one policy. பிரெஞ்சு அரசாங்கத்தின் இளைஞர் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் தொழிலாளர்களும் இன்று பாரிஸ் நகரில் மாபெரும் ஊர்வலம் ஒன்றை நிகழ்த்தியுள்ளனர். இவ்வாறு ஆரம்பத்தில் இடம்பெற்ற இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களின் போது ஏற்பட்டிருந்த மோதல்களை ஒத்த சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். இன்றைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது வன்செயல் சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் தடுக்கும் பொருட்டு தொழிற்சங்கங்களின் பாதுகாப்பு பிரிவினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்றைய ஊர்வலத்தில் உயர்தர பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோருடன் தொழிற்சங்க உறுப்பினர்களும் இடதுசாரி கட்சி ஆதரவாளர்களும் பெருந்தொகையில் கலந்து கொண்டனர். மாணவர்களது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க வல்ல புதிய சட்டம் குறித்து தாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வதற்கோ தயாராக இல்லை என்று இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் தெரிவித்தார். 26 வயதுக்குட்பட்ட தொழிலாளர்களது பணி பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை தளர்த்தும் வகையில் பிரெஞ்சு அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள முதல் வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் என்ற சட்டமே அங்கு பாரிய எதிர்ப்பினை தற்போது சம்பாதித்துள்ளது. முன்னாள் யுகோஸ்லாவிய ஜனாதிபதி ஸ்லோபடான் மிலோசெவிக்கிற்கு பல்லாயிரக்கணக்கான சேர்பிய மக்கள் இன்று பெல்கிரேட்டில் தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். பெல்கிரேட்டில் உள்ள கூட்டாட்சி அரசாங்க பாராளுமன்ற கட்டிடத்திற்கு முன்பாக மிலோசெவிச்சின் ஆதரவாளர்கள் பெருமளவில் குழுமி நின்று எதிர்ப்பு அணியொன்றையும் இன்று நிகழ்த்தினார்கள். இதன் பின்னர் மிலோசெவிக்கின் உடல் அவரது சொந்த நகரான பொசாரவேக்கில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. யுகோஸ்லாவிய வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ள ஸ்லோபடான் மிலோசெவிக்கு அரச மரியாதைகளுடனான இறுதிக் கிரியைகள் நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. ஆயினும் அவருக்கு அவ்வாறான மரியாதைகளுடன் கூடிய இறுதிக் கிரியைகள் அளிக்கப்பட வேண்டும் என கருதிய சோஷலிஸ்ட் கட்சியினர் அவரது பூத உடலை கடந்த வியாழக்கிழமை தொடக்கம் பொதுமக்கள் பார்வைக்கென நூதன சாலை ஒன்றில் வைத்திருந்தனர். ஸ்லோபடான் மிலோசெவிக்கிற்கென மனைவியான மிரா மக்சோவிக் மற்றும் அவரது மகனான மாக்கோ ஆகிய இருவரும் இன்றைய இறுதிச் சடங்கில் பாதுகாப்பு நிலைமைகள் காரணமாக பங்கு பெற்றவில்லை என சோஷலிஸ்ட் கட்சியின் பிரதி தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்றைய மரணச் சடங்கில் மிலோசெவிக்கின் நீண்டகால ஆதரவாளரும் அமெரிக்காவின் முன்னாள் சட்ட அதிபதியுமான ரம்சே கிளார்க் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ஈராக் யுத்தம் தொடர்பாக அமெரிக்கர்கள் பொறுமை காத்து வர வேண்டும் என்று ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் தெரிவித்துள்ளார். ஈராக்கிலிருந்து அமெரிக்க துருப்புக்கள் வெளியேற வேண்டும் என்று அண்மை காலங்களில் அமெரிக்கர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் ஜனாதிபதி புஷ் இவ்வாறாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈராக்கினுள் அமெரிக்கா ஊடுருவலை நிகழ்த்திய 3வது ஆண்டு தினம் நெருங்கி வரும் நிலையில் ஜனாதிபதி புஷ் தமது வாராந்த வானொலி உரையின் போது ஈராக் விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். ஈராக் யுத்தத்தில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகளையும் எதிர்காலத்தில் அவ்வாறான நிலைமைகள் மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்புகளையும் ஒப்புக்கொண்டுள்ள நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி பொறுமை காக்க வேண்டும் என்று மக்களிடம் கோரியுள்ளார். ஈராக் யுத்தத்தின் போது இடம்பெற்று வரும் திகிலூட்டும் சம்பவங்களுக்கு மத்தியிலும் அங்கு அரசியல் மற்றும் இராணுவ ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக ஜனாதிபதி புஷ் தமது உரையில் தெரிவித்தார். சுமார் 2300 அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஈராக் யுத்தத்தில் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷிற்கான மக்கள் ஆதரவு இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்காவில் 35% வீழ்ச்சியடைந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிலவும் வானிலை பற்றிய அறிக்கை.